இந்த மரக்கிளைகள் பார்த்திங்கன்னா ரொம்ப வெளியே வந்துருக்குது ரோட்டுக்கெல்லாம். பஸ்ஸிலலாம் முட்டக்கூடாதுன்னு சொல்லி கொஞ்சம் கிளையெல்லாம் அரைக்கிட்டுருக்குறோம் சைடெல்லாம். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை 6/7/2029 சாரி 6/7/2025. ரொம்ப ஒட்டி வேண்டாம். பாரத பசுமை புரட்சி இயக்கம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா மரக்கன்றுகள் நடப்பட்டு முடிச்சுட்டு இன்றைக்கி திரும்ப வந்து இந்த கிளைகள் கொஞ்சம் அரைக்கி விடணும். நம்ம அரைக்கலைன்னா அந்த மரத்தவே அவங்க வெட்டிடுவாங்க இடைஞ்சலாக இருக்குன்னு. அதனால் வந்து நம்மளே வந்து அந்த மரத்தை வந்து கிளை அரைக்கி கொடுத்துடலாம் அப்படின்ட்டு அரைக்கிட்டு இருக்கிறோம். என்எஸ்ஆர் ரோடு, சாய்பாபா காலனி. சாய்பாபா கோயில் சிக்னல் பார்த்திங்கன்னா பஸ்ஸு வந்து முட்டிகிட்டு வரும். அவங்க சொல்கிறாங்களா இல்லையோ நம்மளே அதை செஞ்சிடணும் ஆரம்பத்துலேயே. அதனால் ரோட்டுக்கு வெளியே கொஞ்சம் வர்ற கிளைகள்லாம் நாங்களே கொஞ்சம் அரைக்கிடலாம் அப்படின்ட்டு அரைக்காச்சு. ஏன்னா இது சைடு கிளை இறக்கி விட்டால் தான் அது மேலே போகும். எப்பவுமே மேல் குனையை இதெல்லாம் அழிக்கவே கூடாது. சைடு கிளைகள் மட்டும்தான் அகற்றணும். பாருங்கள், இப்போ வந்து நேராக போகிற கனவு அப்படியே இருக்குது. சைடு கனவு மட்டும் அரைக்கி விட்டுருக்குறோம். ஏன்னா அந்த பக்கமெல்லாம் போகும்போது இதையே காரணம் காட்டி மரத்தையே வெட்டிடுவாங்க, இல்லைன்னா ஆசிட் ஊற்றுவாங்க. மரத்தை அழிக்கிறதுக்கு உண்டான வழிகள் வந்து பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுக்கெல்லாம் காசு தான் முக்கியம். கடைக்காரங்களுக்கு, மனுஷங்களுக்கு வந்து காற்று வேணும். அடுத்து வர வெயிலுக்கு தாக்கு பிடிக்க மாட்டாங்க மக்கள். அதெல்லாம் எதிர்பார்க்க மாட்டாங்க. இன்றைக்கி சம்பாதிக்கணும், சாப்பிட்ணும், அவ்வளோதான். அதை மட்டும்தான் பார்ப்பாங்க. கிளை இறக்கி விட்டோம். இடையூறு இல்லாத கிளைகளை நாங்கள் அப்படியே விட்டுட்டோம். இனி இது மாதிரி வந்து இன்னும் 2 ரவுண்டு மேலே வரும் கிளைகள். அந்த 2 ரவுண்டு வரும்போது அதுக்கப்புறம் தான் இந்த கீழே இருக்கிற கிளைகள் வந்து அறக்கப்படணும். அப்போ தான் வந்து மரம் நல்லா வளரும். நேராக போகிற கனவு அப்படியே நாங்கள் விட்டுருக்குறோம். தயவு செஞ்சு யாரும் மரங்களை அழிக்காதீங்க. நாங்களே வந்து இடையூறாக இருக்கிற கிளைகளை நாங்களே அரைக்கி கொடுத்துட்ருக்குறோம். இதெல்லாம் நாங்கள் வச்ச மரம். தயவு செஞ்சு யாரும் மரங்களை அழிக்காதீங்க.